இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மசாலா முட்டை சாதம் சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். பெரியவங்கள வந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை பொருளுக்கு வதக்கிக்கலாம். இப்போ ஒரு சின்ன தக்காளி சேர்த்து அதையும் நல்லா குழைவாக வதக்கிக்கோங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நான் 4 முட்டையை உடச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஒரு பொடி மாஸ் மாதிரி ஆகணும். முட்டை பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பொடி மாஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போது நம்ம வடித்து வச்ச சாதம் சேர்த்துக்கலாம். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அத்தனை பேருக்கான சாதத்தை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். செம சூப்பரான முட்டை சாதம் ரெடி. இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.